எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் நல்லபடியா மாறி இருக்கான். எதுக்கு இப்படி சாகிறதுக்கா? இதுக்காடி நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். உன் கஷ்டம் வீண் போயிடாது கல்யாணி. நீ வந்து அவனை சமாதானப்படுத்து. முதல்ல அவன் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம். உன்னால மட்டும்தான் அவனை காப்பாற்ற முடியும். வா, வந்து அவன் கிட்ட பேசு. சரி, வா போலாம். கல்யாணி நில்லு. நீ எங்க போக கூடாது, உள்ள வா. அம்மா, அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்காமா. அவன் உயிருக்கு என்னடி, நல்லபடியா பொழைச்சுக்குவான். நீ போனா உன் வாழ்க்கை தான் வீணா போயிடும். சொல்றேன்ல, உள்ள வா. அம்மா, ஏமா இப்படி இருக்க? அவன் எனக்காக தான் விஷத்தை குடிச்சிருக்கான். விஷத்தை அவன் சாகறதுக்காக குடிக்கல, என்னையும் என் பிள்ளைங்களையும் சாகடிக்கிறதுக்காக குடிச்சிருக்கான். அவன் சாகணும், நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பேர் வரணும், அதனால கல்யாணம் நிக்கணும், அவமானம் தாங்காம நாம எல்லாம் தூக்குல தொங்கணும். அதுதான் அவனோட எண்ணம். அம்மா, ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவன் ஏதோ ஒரு வேகத்துல இப்படி எல்லாம் பண்ணிட்டாமா. இல்ல துளசி, எங்களுக்கு கெட்ட பேர் வரணுங்கிறதுக்காக தான் அவன் இப்படி செஞ்சிருக்கான். அம்மா, அவன் பண்ணது தப்புன்னு நானே ஒத்துக்கிறேம்மா. இது அவனை கண்டிக்கிறதுக்கான நேரம் இல்ல. முதல்ல அவன் உயிரை காப்பாத்தி ஆகணுமா. கண்டிப்பா காப்பாத்தி ஆகணும். டாக்டர் இருக்காங்க, நீங்க இருக்கீங்க, போய் காப்பாத்துங்க. இவன் எதுக்கு? அம்மா, அவன் நான் சொன்னதாம்மா கேட்பான். ஏண்டி, அவன் குடும்பத்தை பத்தி அவனுக்கே கவலை இல்ல, நீ ஏன் கவலைப்படுற? என்ன சொல்லி நீ அவனை திருத்துவ? அம்மா, நீ எதுக்கு பயப்படுறன்னு எனக்கு புரியுதுமா. அவனை பார்த்தாலும் நான் என் மனசை மாத்திக்க மாட்டேன். நிச்சயம் பண்ணவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். சூழ்நிலைய சொல்லி புரிய வச்சு அவனை சமாதானப்படுத்திட்டு வந்துடுறேம்மா. நீங்க இப்படித்தான் சொல்லுவ, ஆனா அங்க போய் அவனை பார்த்ததும் உன்னால தாங்கிக்க முடியாது. நீயா இல்லைனாலும் அவன் எதையாவது சொல்லி உன் மனச மாத்திருவான். உன்னை அனுப்பிட்டு என்னால வயித்துல நெருப்ப கட்டிட்டு இருக்க முடியாது. அப்படிலாம் நடக்காதுமா. அவன் என்னாலதான் திருந்தனா. நானே அவன் வாழ்க்கையை அழிச்ச மாதிரி ஆயிடக்கூடாதும்மா. 2 நிமிஷம் அவனை பார்த்துட்டு நான் உடனே வந்துடுறேம்மா. இந்த பாரு, அம்மா பேச்ச கேட்டு இங்க இருக்கிறதுனா நீ இரு, இல்ல அவன் தான் முக்கியம், அவனை போய் பாப்பேன்னா போ. அதுக்கப்புறம் உன் அம்மாவை உயிரோடைய நீ பார்க்க முடியாது. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏன் எல்லாரும் சேர்ந்து என்ன இப்படி சாகடிக்கிறீங்க? இங்க பாரு துளசி, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இவளை அனுப்ப முடியாது. கல்யாணம் வச்சிருக்கிற நேரத்துல அங்க வான்னா எப்படி? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? இது மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிஞ்சா சும்மா இருப்பாங்களா? கல்யாணத்தையே நிறுத்திட மாட்டாங்க. நீங்க பயப்படுறது கரெக்ட் தான், என்னால அதை புரிஞ்சுக்க முடியுது. ஒன்னு சொல்றேன், நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே. துளசி வந்து கேட்டப்ப நீங்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்களா? ஆனா எனக்கு என்ன ஐடியா தோணுதுன்னா, மோகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அவங்க சந்தோஷமா வாழ்வாங்கன்னு தோணுது. அந்த அளவுக்கு சின்சியரா லவ் பண்றாங்க. எதுக்கு இப்படி நடக்காத விஷயத்தை திரும்ப திரும்ப பேசுறீங்க? கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவன் சந்தோஷமா வச்சுக்குவானா? கேரண்டி அவன் சந்தோஷமா வச்சுப்பான். கல்யாணிக்காக அவன் பாசம் கொடுக்குற அளவுக்கு போயிருக்கானா? பாசம் இல்லாமையா? அங்கதானே எனக்கு பயமா இருக்கு. அவங்க அம்மா கிட்ட சொல்லி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிட்டு வான்னு சொன்னேன். அத பண்ண துப்பு இல்லாம விஷத்தை குடிச்சிருக்கானே. இவனை நம்பி நான் எப்படி பொண்ணு கொடுக்கறது? இன்னைக்கு விஷத்தை குடிச்சவன் நாளைக்கு வேற ஒரு பிரச்சனைனாலும் விஷத்தை குடிப்பான். அப்புறம் என் பொண்ணோட கதி என்ன ஆகுறது? காலம் பூரா விதவையா இருந்து கஷ்டப்படணுமா? அம்மா, அவன் அந்த அளவுக்குலாம் கோழை இல்லம்மா. கல்யாணி மேல இருக்கிற பாசத்துலதான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டான். அப்படி என்ன அவனுக்கு பாசங்கிற? உண்மையிலேயே இவன் மேல அவனுக்கு பாசம் இருந்திருந்தா அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைச்சிருக்கணும். இப்படி விஷத்தை குடிச்சு இவளுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சிருக்க கூடாது. இத பார் துளசி, நடக்கவே நடக்காதுங்கிற விஷயத்த நாம பேசிக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. இன்னொருத்தருக்கு நிச்சயம் பண்ண பொண்ண என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்னு நீ எப்படி கேப்ப? இதெல்லாம் தப்பு இல்ல? சரிங்கம்மா, நான் கல்யாணத்தை பத்தியே பேசல. இவளை எங்களோட ஹாஸ்பிட்டலுக்காவது அனுப்பி வைங்க. 10 நிமிஷம் அவனை பார்த்துட்டு உடனே வந்துட்டோம். இல்ல துளசி, என்ன ஆனாலும் சரி, இவளை நான் அனுப்புறதா இல்ல. மாப்பிள்ள வேற இங்க வரதா சொல்லி இருக்காரு. அவர் வர நேரத்துல நீங்க 2 பேரும் இங்க இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல. தயவு செஞ்சு அவர் வரதுக்குள்ள நீங்க 2 பேரும் போயிடுங்க. உங்களுக்கு புண்ணியமா போகும். தயவு செஞ்சு நிலைமை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா. அவன் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காம ரகலை பண்ணிட்டு இருக்கான். ரகலை பண்ற அளவுக்கு தெம்பு இருந்தா கண்டிப்பா பொழைச்சுக்குவான். கடவுள் மேல பாரத்தை போட்டு அவனை போய் பாருங்க. என்கிட்ட பேசுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல.
வந்துட்டாரு. ஐயோ, அழுது ஒளிஞ்சு நிக்காத. முகத்தை சந்தோஷமா வச்சுக்க. வாங்க மாப்ள. வாங்க வாங்க. அத்தை, கல்யாணி ரெடியா? கல்யாணி ரெடியா தான் இருக்கா. கல்யாணி, வீட்ல பப்பு அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போலாமா? கல்யாணி, மாப்ள கிளம்பணுங்கிறார்ல, கிளம்பு. இவங்க யார் அத்தை? இவங்க துளசி, கல்யாணியோட ஃப்ரெண்டு. இவரு இவங்க வீட்டுக்காரர் தமிழ். ஓ, நீங்க தான் அந்த கப்பலா? உங்களை பத்தி கல்யாணி நிறைய சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லும் போது அவங்களை பார்க்கணும்னு இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். எப்படி இருக்கீங்க? ஃபைன் சார். ஹாய் துளசி, நீங்க கல்யாணியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே? ஆமா. சாரிங்க, ஜுவல்ஸ் எடுக்க போனோம். நீங்க வந்திருக்கும் போது கல்யாணி கூட்டிட்டு போற மாதிரி ஆயிடுச்சு. தப்பா எடுத்துக்காதீங்க. கல்யாணி, டைம் ஆகுது, போலாமா? கல்யாணி, மாப்பிள்ள கூப்பிடுறாரு, கிளம்புமா. ஏன் கல்யாணி யோசிக்கிறீங்க? எனி ப்ராப்ளம்? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இவங்க இருக்காங்களேன்னு யோசிக்கிறா. கல்யாணி, நான் அவங்களோட பேசிட்டு இருக்கேன், நீ கிளம்புமா. சாரி கல்யாணி, போயிட்டு 1 ஹவர்ல வந்துடலாம். அம்மா தாலி எடுக்கணும்னு சொன்னாங்க, அதான். துளசி எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டாமா, நீ கிளம்புமா. நீங்க கார்ல போயிருங்க, அவ வந்துருவா இப்போ. சரிதா, வரங்க. கல்யாணி, பிடிவாதம் பிடிச்சு உன் வாழ்க்கையில நீயே மண்ணள்ளி போட்டுக்காத. ஒழுங்கா கிளம்பு, கிளம்பு. போ. வா. உட்காரு. வரங்க. ஆ. நான் திரும்பவும் சொல்றேன், என்ன மனசாட்சி இல்லாத கல் நெஞ்சுக்காரின்னு நினைச்சாலும் பரவாயில்ல, என் பொண்ணு மோகனை பார்க்க வர மாட்டா. அவ நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவ விஷயத்துல தலையிடாதீங்க. சரிங்கம்மா. கல்யாணி கூட்டிட்டு வரேன், கடவுளை கூட்டிட்டு வரேன்னு போனா போன இடத்துல செருப்படி வாங்கிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். இதை வச்சே இவனை ஒரு வழிக்கு கொண்டு வந்துடலாம். மோகன், டேய் பாருடா, உன் அக்காவும் மாமாவும் வந்திருக்காங்க. டேய், ஏம்மா கல்யாணி வரல? இல்ல சித்தி. நான் போனா அவ கண்டிப்பா வருவா. மோகன் மேல அவளுக்கு அவ்வளவு பாசம் சொன்னேன். இல்ல சித்தி, அவ வரந்தான் கிளம்பினா. ஆனா அவ அம்மா அவளை தடுத்துட்டாங்க. உண்மையான பாசம் இருந்திருந்தா அம்மா இல்ல, அந்த ஆண்டவனே தடுத்திருந்தாலும் அவ இங்க வந்திருப்பா. நான் தான் சொன்னேனேடா, அவளுக்கு உன் மேல உண்மையான பாசம் கிடையாது. பாக்க அழகா இருக்கான், வேலைக்கு போறான், வளைச்சு போட்டா காலம் பூரா உட்கார்ந்து திங்கலான்னு அவன் நினைச்சா, இப்ப இவனை விட வசதியானவன் கிடைச்ச உடனே இவனை விட்டுட்டு அங்க போயிட்டா. அக்கா, இவங்களை பேச வேணாம்னு சொல்லுங்க. கல்யாணியை பத்தி பேச உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. ஏன்டா பேசக்கூடாது? பெத்தவ நான் பேசாம வேற எவ பேசுவா? அவ பெரிய மகாராணி, அவளை பத்தி பேசினா வேண்டாங்கற? உனக்கு ஆசை காட்டி பைத்தியமாக்கி இப்படி சாகுற நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கா. நீ செத்திருந்தா அவ வந்து அழுதுருப்பாளா? நான் தான் வந்து அழணும். அவளுக்கு என்ன, இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு புள்ள குட்டிங்களோட சந்தோஷமா இருப்பா. நீ ஒரு பைத்தியக்காரன்டா. எவ்வளவு நம்புறதுன்னு விவசாயம் இல்லாம அவளை போய் நம்பின. காசு பணம் இல்லாட்டியும் அவ இருந்தா போதும்னு நீ நினைச்ச. ஆனா அவளும் அவ ஆத்தக்காரியும் ரொம்ப புத்திசாலித்தனமா பணக்கார மாப்பிள்ளை தான் வேணும்னு உன்னை கைவிட்டாங்க. நீ விஷம் குடிச்சு சாகணும், அவளுங்க சந்தோஷமா இருக்கணுமா? இதுதானா லவ்? பாருங்க, சும்மா தேவையில்லாம அடுத்தவங்களை குறை சொல்றது முதல்ல நிப்பாட்டுங்க. நீங்க மட்டும் சரின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க நேரத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்திருப்பாங்க. அவங்க சந்தோஷமா இருப்பாங்க, நான் எங்க போறது? ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு அவமானம் தாங்காம தலையில அடிச்சிட்டு போ
சொல்றியா நீங்க எங்க போகணும்? அப்ப நீ போறியா ஏங்க இப்படி இடக்கு முடுக்காவே பேசிட்டு இருக்கீங்க? நீங்க மட்டும் பிரச்சனை பண்ணாம இருந்தீங்க மோகனுக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது. இவன் விஷம் குடிச்சதுக்கு காரணம் நீங்க தான். ஆமாண்டா நான் தான் சாப்பிடுற கண்ணுன்னு அவனுக்கு விஷத்தை ஊட்டி விட்டேன். பேசுறான் பாரு பேச்சு. இவன் புத்தி கெட்டு போய் பண்ணதுக்கெல்லாம் எல்லாரும் ஏன் தலையை உருட்டுறீங்க? இத பாருடா, இப்பவாவது அந்த கல்யாணி யாருன்னு புரிஞ்சுக்க. நீ நினைக்கிற மாதிரி உன் மேல பாசமா ஒண்ணும் அலையில, பணம் பணம்னு அலைஞ்சுகிட்டு இருக்கா. சும்மா அவளை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்காம டாக்டர் சொல்ற மாதிரி கேளு. அவளை மறந்துட்டு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்துற வழியை பாருடா. நான் செத்தாலும் சரி கல்யாணியை தவிர வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். டேய், நீ கொஞ்சமாவது புத்தியோடு தான் பேசுறியா? இவங்க கால்ல விழாத குறையா போய் கூட்டு பார்த்திருக்காங்க. அவ வரவே மாட்டேன்னு சொல்லிருக்கா. அவ வருவா. எங்க இருந்து வருவா? அவளுக்கு உன்னை விட வசதியான மாப்பிள்ளை கிடைச்சிட்டான். உன் பேரை இனி அவ மனசால கூட நினைக்க மாட்டா. நீ செத்தாலும் அவ வரமாட்டாடா. கல்யாணி ஏன்னா இப்படி பண்ண? எதுக்குடா இப்படி அவசரப்பட்ட? நம்மளால யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு தானே நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். சாகுற அளவுக்கு போயிட்டேடா. உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் எப்படிடா தாங்கிப்பேன்? சாரி கல்யாணி, உனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் என்னால தாங்கிக்க முடியல. இல்லடா, நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். நீயும் என்ன மறந்துட்டு இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சேன். இப்படிலாம் நீ பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா அதுக்கு நான் சம்மதிச்சிருக்கவே மாட்டேன். அழாத கல்யாணி. எப்படிடா? உனக்கு ஏதாவது ஆயிருந்தா காலம் பூரா நான் எல்லாம் வருத்தப்படுற மாதிரி ஆயிருக்கும். என்ன அழ வச்சு பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? இதுதான் நீ என் மேல வச்சிருக்கிற பாசம். உனக்கு தான் பாசமே இல்ல. இவ்வளவு தூரம் லவ் பண்ணிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டியே. ஏன்டா என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? என் நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கடா. கல்யாணி ஏன் கல்யாணி அழுதுட்டு இருக்கீங்க? அவரை சமாதானப்படுத்துங்க. சார், மோகன் நீங்களா? நீங்க எப்படி இங்க? வாட் எ கோஇன்சிடென்ஸ். கல்யாணி, இவர்தான் நீங்க சொன்ன மோகனா? உங்களுக்கு எப்படி இவர் முதல்ல தெரியுமா? நல்லா தெரியும். என்கிட்ட ட்ரைனிங் வந்தாரு. ஆனா பொறுப்பே இல்லாம நடந்துக்கு வர இவர் எப்படி நீங்க? சாரி சார், ஆக்சுவலா கல்யாணி நினைச்சுதான் அப்ப டிஸ்டர்ப்டா இருந்தேன். அதான் உங்க மேல கோவப்பட்டேன். புரியுது புரியுது. இனிமேல் நீங்க கல்யாணி நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கல்யாணி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இனிமேல் நீங்க சந்தோஷமா இருக்கலாம். துளசி, கல்யாணி கூப்பிட தானே வீட்டுக்கு வந்திருந்தீங்க. அப்பவே இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாமே. இல்ல சார், நீங்க கல்யாணிக்கு பேசி வச்ச மாப்பிள்ள உங்ககிட்ட போய் எப்படி? நோ 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 நோ. இனிமேல் மாப்பிள்ள நான் இல்ல, மோகன் தான். நான் சொல்றது உண்மை. ஏன் எல்லாம் இப்படி ஷாக்கிங்கா பாக்குறீங்க? நான் டிசைட் பண்ணி கல்யாணி கிட்ட சொல்லிட்டேன். கேட்டு பாருங்க. கல்யாணி அவரை லவ் பண்ணும்போது நான் எப்படி இவங்களை மேரேஜ் பண்ணிக்க முடியும்? கார்ல வரும்போது கல்யாணி டிஸ்டர்ப்டா இருந்தாங்க. என்ன விஷயம் கேட்டேன். இதுதான் விஷயம் சொன்னாங்க. ஒருத்தரை லவ் பண்ணிட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணா யாராலையும் நிம்மதியா இருக்க முடியாது. நானே கல்யாணி இவரு எல்லாருமே கஷ்டப்படுற மாதிரி ஆயிடும். சோ
மோகன் கல்யாணியை மேரேஜ் பண்ணிக்கிறதா சரியா இருக்குன்னு டிசைட் பண்ணேன். தட்ஸ் ஆல். இதுல உங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லையே? நோ இல்ல சார், நீங்க சொன்னதை கேட்டு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முதல்ல கை கொடுங்க சார். இந்த விஷயத்துல உங்களை மாதிரி யாருமே பெருந்தன்மையா நடந்துக்க மாட்டாங்க சார். இதுல பெருந்தன்மையா நடந்துக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? பிராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தேன், இதுதான் சரின்னு பட்டுச்சு. இல்ல சார், இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல யாரா இருந்தாலும் சரி கண்டிப்பா கோவப்பட தான் செய்வாங்க. ஆனா நீங்க பிராக்டிக்கலா யோசிச்சு தெளிவான ஒரு டிசிஷன் எடுத்திருக்கீங்க. ஆனா நாளை கல்யாணத்தை வச்சுட்டு இன்னைக்கு இப்படி ஒரு டிசிஷன் எடுத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல சார்? கஷ்டம்தான் இருக்கும். எனக்கு இல்ல, என் பையனுக்கு. 4 வயசு தான் ஆகுது. அம்மா இல்லாத பையன். கல்யாணிகிட்ட ரொம்ப அட்டாச்சா இருந்தான். இவங்களை மிஸ் பண்றமேனு அவன் தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். பரவாயில்ல, அவனை நான் சமாதானப்படுத்திக்குவேன். மோகன், இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? சார், நீங்க பண்ண ஹெல்ப்பை என்னைக்கும் மறக்க மாட்டேன். இதுல என்ன பெருசா ஹெல்ப் பண்ணிட்டேன்? உங்க கல்யாணியை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். தட்ஸ் ஆல். இனிமேலாவது டென்ஷன் ஆகாம எந்த விஷயத்தையும் கூலா ஹேண்டில் பண்ணுங்க. மிஷினரிஸை ஹேமரால் அடிக்கிறது, லவ் ஃபெயிலியர்னா பாய்சன் சாப்பிட்றது, இந்த மாதிரி ப்ரூட்டெல்லாம் திங்க் பண்ணக்கூடாது. புரியுதா? இல்ல சார், இனிமே அப்படிலாம் பண்ண மாட்டேன். ஓகே, வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். மோகன், உங்க அம்மா தானே உங்க மேரேஜுக்கு அப்போஸ் பண்ணதா கல்யாணி சொன்னாங்க. அவங்க இங்க இருக்காங்களா? ஓ, நீங்களா? மேடம், 2 பேரும் லவ் பண்றாங்கன்னா பேசாம சேர்த்து வச்சிருங்களேன். அதுதான் எல்லாருக்கும் நல்லது. ஒரு ரெக்வெஸ்டா தான் சொல்றேன். உன் வேலையை பார்த்துட்டு போறியா? சாரி, நீங்க கோவமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மோகன், நீங்களே உங்க அம்மாவை சமாதானப்படுத்துங்க. சரிங்க சார். நான் வரேன். ஓகே. வரேன் கல்யாணி. வரேங்க. சரிங்க சார். வரேன். வாங்க சார். மோகன், ஆசைப்பட்டவளே கல்யாணம் பண்ணிக்க போற. இனிமேலாவது ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். சரிக்கா, எடுத்துக்கிறேன். மோகன், பாய்சனை குடிச்சு நினைச்சதை சாதிச்சிட்ட. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? சீக்கிரமா ஒரு நல்ல நல்ல பார்த்து முகூர்த்தத்தை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இவனுக்கு முகூர்த்த பார்க்க நீ யாரா? இங்க நான் ஒருத்தி இருக்கேன், மறந்துட்டியா? ஐயோ ஆமா இல்ல. சரி, முகூர்த்த நாள் நீங்களே பாருங்க. அந்த கேட பையன் கூறு கட்டு போய் இவளை இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போனா உடனே முகூர்த்த நாள் பார்க்கணுமா? தலைகீழ நின்னாலும் இவங்க கல்யாணம் நடக்காது. நீங்க தலைகீழ் நின்னாலும் சரி, குட்டி கரணம் போட்டாலும் சரி, மாப்பிள்ளைக்கு ஓகே, பொண்ணுக்கு ஓகே, கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும். உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்க. குட்டிமா, நேரா மாமா கிட்ட போய் பேசும். அவருக்கு ஓகேனா எல்லாருக்கும் ஓகே தானே? நான் அப்பாவை பார்த்து பேசுறேன். இப்ப டாக்டர் வருவாங்க. பிரச்சனை பண்ணாம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். சரிக்கா. கல்யாணி, நீ என்ன பண்ண போற? கொஞ்ச நேரம் இவங்கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு போறேன். சரி, பாத்துக்கோ. வரேன். வாங்க போலாம்.